சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க முத்து சவாரிக்கு போன இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஒன்று ஒன்றா மீனா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம, பாத்தியா உன் தம்பி சத்யா இன்னும் திருந்தவே இல்லை, அந்த சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், உன் தம்பி என்னவோ படிக்கிறான் பார்ட் டைம் வேலைக்கு போறான்னு பெருமையா பேசிட்டு இருக்கியே, படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம சிட்டி கூட போய் அங்க இங்கன்னு பணத்தெல்லாம் வாங்குறதுக்கும் வட்டி காசை பிரிக்கிறதுக்கும் சிட்டி கூடவே அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கான். அவன் ஒழுங்கா காலேஜுக்கு போறதே இல்லை. இதை நான் சொன்னா பெரிய தப்பாயிருது. நீங்க யாரும் அவனை கண்டுக்கிறதும் இல்லை. அவன் ஒழுங்கா போய் காலேஜில் படிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கிறான், நிறைய சம்பாதிக்கிறான்னு அவனை போய் பெருமையாக பேசிட்டு இருக்கியே மீனா. நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ, உன் தம்பி போகிற வழி சரியில்லை, அவன் செய்கிறது எதுவுமே சரியில்லை. என் கண்பட இங்கே சத்யா என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவும் சொன்னால் தப்பாயிருது. அதனால உன் தம்பியை நீ தான் நல்வழிப்படுத்தணும். அப்புறம் சிட்டி செய்கிற வேலைக்கு கண்டிப்பாக சிட்டி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெயிலுக்கு போக தான் போகிறான். உன் தம்பி உறுதுணையாக இருக்கிறதுனால உன் தம்பியும் ஜெயிலுக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிடுறாரு. முத்து இப்படி சொன்னதை கேட்டு மீனா அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஏற்கனவே சத்யா மேலே இங்கே முத்துவுக்கு அதிகமாக கோபம் இருக்குது. அதனால தான் நம்ம தம்பி சத்யாவை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரோ, சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம், கொஞ்சம் சமாதானப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, என் தம்பி சத்யா அப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய தப்பெல்லாம் செய்ய மாட்டான். அவன் காலேஜில் போய் படித்து கண்டிப்பாக பெரிய வேலைக்கு போக தாங்க போகிறான். ஏதோ இப்போ பார்ட் டைம் வேலை அந்த சிட்டி மூலமாக ஏதோ பணம் கிடைக்குதுன்னு தான் போயிட்டு இருக்கான். ஆனால் பாருங்களேன், அவன் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பெரிய வேலைக்கு போக போகிறான்னு அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்பயும் போல மீனா இங்கே முத்து சொல்கிற எதையுமே கேட்காம முத்துவை சமாதானப்படுத்திடுறாங்க. அடுத்த நாள் சத்யாவுக்கு பிறந்தநாள்ன்றதுனால மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்ணி, ஏ மீனா, உனக்கு வேலை இல்லைன்னா உன் தம்பி சத்யாவோட பிறந்தநாளை இங்கே கோயிலில் விசேஷ பூஜையோட கொண்டாடலான் இருக்கோம், நீ வந்துட்டு போறியா? நீ வரும்போது கண்டிப்பாக மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. நான் வரதா கூட சொல்லிடலாம், ஆனால் என் வீட்டுக்காரர் சத்யா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. சத்யா கிட்ட இப்போ வரைக்கும் பேசுகிறதே இல்லை. ரெண்டு பேரும் பார்த்தாலே முறைச்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவனோட பிறந்த நாளைக்கு என் வீட்டுக்காரர் வேற கூப்பிடுறாங்களே, எப்படி வர சொல்கிறது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க. எப்பயும் போல் காலையில் முத்து சவாரிக்கு கிளம்பும்போது உடனே மீனா முத்துவை பார்த்து, ஏங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் கோவிச்சிக்க கூடாது, என்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது, என்னை திட்டவும் கூடாது, சரியா அப்படின்னு சொல்ல. அதுக்கு முத்து, நான் எதுக்கு உன்னை திட்ட போகிறேன், ஆமாம் என்ன பெரிய விஷயத்த சொல்ல போகிற சொல்ல அப்படின்னு சொல்ல. இல்லைங்க, என் தம்பிக்கு பிறந்தநாள் இன்னைக்கு, அதான் கோயிலில் பூஜையெல்லாம் பண்ணுறதா இருக்காங்களாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வந்துடலாமா? என்னதான் உங்களுக்கு சத்யாவை பிடிக்கலனாலும் சத்யா உங்களை விட சின்ன பையன் தானே, அவனை மன்னிச்சு அவன் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஏற்றுக்க கூடாதாங்க, அவனோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வரலாங்க, வாங்கங்க அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிடுறாங்க. உடனே முத்து, என்ன மீனா, எனக்கு ஆகாதவன் உன் தம்பின்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவனோட பிறந்தநாளைக்கு என்ன கூப்பிட்டுருக்க? நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. உன் தங்கச்சி சீதாவுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறியோ நான் செய்ய காத்துட்ருக்கேன். சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா கூட நகையெல்லாம் வாங்க கூட நான் கடன் வாங்கியாவது செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் உன் தம்பி சத்யாவை நீங்கள் திருந்து விட மாட்டீங்க போலையே. அவன் திருந்தாத வரைக்கும், அவன் ஒழுங்காக காலேஜில் போய் படித்து பட்டம் வாங்காத வரைக்கும் நான் சத்யா முகத்தில் முழிக்க போகிறதும் இல்லை, அவன்கிட்ட பேச போகிறதும் இல்லை. அவன் செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவனோட பிறந்தநாளைக்கு வர முடியும்? என்னால் வர முடியாது. அது மட்டும் இல்லை, நீயும் போகக்கூடாது. உன் தங்கச்சி படிப்பை முடிச்சிட்டான்னு சொன்ன உடனே சீதாவை பார்க்கறதுக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போனேன்ல, நீயும் சந்தோஷமாக சீதா கிட்ட பேசிகிட்டு இருந்தல்ல, அப்படி ஏதாவது நடந்தால் சொல்லு, நான் வரேன். ஆனால் உன் தம்பிக்காக நான் என்னைக்கும் வரப்போகிறதும் இல்லை, நீ எங்கேயும் போகவும் கூடாது. முதல்ல உன் வேலையை போய் பாரு, நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்கும்போது மீனாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இங்கே வீட்டில் என்னடானா எல்லாரும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காங்க, என் வீட்டுக்காரர் வேறு வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னையும் போகக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாரே, இப்போ என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்க. இப்படி மீனாவும் முத்துவும் பேசிக்கிற எல்லாத்தையுமே பார்த்து விஜயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஸ்ருதி மீனா கிட்ட, என்ன மீனா நீங்கள் உங்கள் தம்பியோட பிறந்த நாளைக்கு முத்து வரலன்னா நீங்கள் எதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்கள் தம்பியோட பிறந்த நாளைக்கு போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு முத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க? நீங்கள் எப்பயும் போல் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய வேண்டியதானே? ஏன் நீங்கள் போயிட்டு வந்தா முத்து ஏதாவது சொல்வாரேன்னு பயப்படுறீங்களா? யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களுக்கு எப்படி முத்து முக்கியமோ அதே மாதிரி உங்கள் அம்மா தங்கச்சி தம்பின்னு எல்லாரும் தானே முக்கியம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வாங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இதை பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை, ஆமாம்மா மீனா, ஏதோ இங்கே சத்யா மேலே முத்துவுக்கு ஏதோ கோவம் இருக்கிறதுனால அப்படி பேசிட்டு போகிறான், ஆனாலும் அவனுக்கு சவாரிக்கு போகணும்ல, அதான் போயிட்டான். நீ பேசாமல் உங்கள் அம்மா தங்கச்சி உன்னை கூப்பிட்ட மாதிரியே உன் தம்பியோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வா, முத்து ஏதாவது சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மீனாவுக்கு மனசு கேட்கவே இல்லை.
முத்து சொன்னதுக்கு அப்புறமாவும் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு என் தம்பியோட பிறந்தநாளைக்கு போனால் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோ, முத்து என் மேலே கோவப்படுவாரோ, என் வீட்டுக்காரரோட பேச்சை மீறி நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதே இல்லையே, அப்புறம் எப்படி இவர் பேச்சை மீறி நான் என் தம்பியோட பிறந்தநாளைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே மனசு வேதனையில் இருக்காங்க. அந்த சமயம் இங்கே சத்யா மீனாவுக்கு கால் பண்ணி, என்ன மீனாக்கா நீ இன்னும் எனக்கு என்னுடைய பிறந்தநாளைக்கு வரவும் இல்லை, எனக்கு வாழ்த்து கூட தெரிவிக்கலையே, ஏன் உன் வீட்டுக்காரர் முத்து உன்னை என் பிறந்தநாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? பாத்தியா, நீயும் நம்ம குடும்பமும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு உன் புருஷன் முத்து நினைக்கிறாரு போல, அதான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, உனக்கு தான் உன் வீட்டுக்காரர் முக்கியம்னு எப்பயுமே நினைப்பியே, இந்த தம்பியை பற்றிலாம் யோசிப்பியா? இந்த தம்பி முக்கியம்னு நினச்சா நீ கண்டிப்பாக என்னுடைய பிறந்தநாளைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சத்யா சொல்லிடுறாரு. என்ன பண்ணனே தெரியாத மீனா ஒழுங்காக கிச்சனில் வேலையும் பார்க்க முடியாமல் அவங்களோட தம்பி பிறந்தநாளைக்கு போகிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, அதான் வீட்டில் இருக்க ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை மாமான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களே, பேசாமல் நம்ம தம்பியோட பிறந்தநாளைக்கு போயிட்டு வந்துடலாம். பாவம் சத்யா, அப்பா இல்லாத பையன், நான் தானே அவன் கூட இருந்து நல்லபடியாக அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியலனாலும் என்கிட்ட இருக்க பணத்தையாவது அவன்கிட்ட கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே முத்துவோட பேச்சை மீறி தன்னுடைய தம்பியோட பிறந்தநாளைக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே சவாரிக்கு போன முத்து கோவத்திலே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. இந்த மீனா என்னடானா அவள் தம்பியை பற்றி புரிஞ்சுக்காம அவனுக்கு பிறந்தநாளுன்னு என்ன வேற கூப்பிட்றா. அவளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை மீறி மட்டும் மீனா போனா இனி மீனா கிட்ட பேசவே கூடாது. என்னைக்கு அவன் தம்பி திருந்துறானோ அன்னைக்கு தான் நானும் மீனாவும் அவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு போறாரு. எதிர்பார்க்காத நேரத்துல மீனா தனியா அவங்களோட தம்பியோட பிறந்தநாளைக்கு போய் நிக்கிறத பார்த்து இங்க மீனாவோட அம்மா, தம்பி, தங்கச்சின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே மீனாவோட அம்மா மீனா கிட்ட, என்ன மீனா மாப்பிள்ள உன் கூட வரலையா? இன்னும் சத்யா மேல கோவமா தான் இருக்காரா? ஏன் கேக்குறேன்னா, நம்ம வீட்டுல எந்த ஒரு விசேஷனாலும் கண்டிப்பா மாப்பிள்ள முன்னாடி வந்து நிப்பாரு. நம்ம சீதாவோட படிப்பு முடிஞ்சு மார்க் வந்தப்ப கூட சீதாவுக்கு பெரிய மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு எவ்வளோ அழகா அதெல்லாம் கொண்டாடினாரு. அதனால தான் நான் கேட்டேன் மீனா, நீ தப்பா நினைக்காத. சரி பரவாயில்ல, நீயாவது வந்திருக்கல்ல, உன் தம்பியோட பிறந்தநாளைக்கு நீ வந்ததே பெரிய சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லா தெரியுமா என் பிறந்த நாளைக்கு அக்காவோட புருஷன் முத்து வரவே மாட்டார்னு, அவர் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அங்க சத்யாவுக்காக கோயில்ல விசேஷ பூஜையெல்லாம் வச்சு இங்க சத்யாவோட பிறந்தநாளை கோயில்ல வச்சு ரொம்ப நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சவாரியை ஏத்திட்டு போன முத்து அதே கோயிலுக்கு போறாரு. சவாரியை விட்டுட்டு ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க மீனா, சத்யா, மீனாவோட அம்மா, மீனாவோட தங்கச்சின்னு எல்லாரும் ஒன்னா கோயில்ல இருந்து இறங்கி வரதை பார்த்து முத்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. நான் ஏற்கனவே மீனா கிட்ட சொல்லிட்டு போனேன், அவ தம்பியோட பிறந்தநாளைக்கு போகவே கூடாதுன்னு. ஆனா என் பேச்சை மீறி இங்க சத்யாவோட பிறந்தநாளைக்கு வந்தது மட்டும் இல்லாம இங்க பூஜை அந்த சத்யாவோட பிறந்தநாள் கொண்டாட்டம்னு இப்படி என் பேச்சை மீறி செஞ்சிட்டால, இனி இந்த மீனா கிட்ட பேசவே கூடாது. மீனா கண்டிப்பா வரமாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் சொன்னதையும் மீறி மீனா இப்படி சத்யாவோட பிறந்தநாளைக்கு வந்துட்டாளே அப்படின்னு பார்த்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு முத்து. சத்யாவோட பிறந்தநாளை முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போகணும். மத்தியானம் என் வீட்டுக்காரர் சாப்பிட வந்துடுவார். நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சத்யாவோட பிறந்தநாளைக்கு போயிருக்கேன்ற விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ தான் கொஞ்ச நாள் நான் அவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். மறுபடியும் எதுவும் பிரச்சனை வந்தால் என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு நினச்ச மீனா அங்கே கோயிலில் சத்யாவுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணிட்டு, நீ நல்லா படிக்கணும்டா, இனிமேல் கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும், நீ அந்த சிட்டி கூடலாம் சேரவே சேராத, நீ அப்படி சேர்றதுனால தான் உங்கள் மாமா உங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு, உனக்கு எந்த விசேஷனாலும் அவர் வரவும் மாட்டேங்கிறாரு, நீ அதனால ஒழுங்காக படிச்சு ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு பாரு, அம்மா கஷ்டப்படுறதெல்லாம் மனசுல வச்சுக்கோ சத்யா, நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்யா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க பிறந்தநாளெல்லாம் கொண்டாடிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க மீனா. வீட்டுக்கு வந்த மீனா முத்து ரொம்ப கோவமா மீனாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பொய் சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு, என்னங்க சவாரிக்கு போகலையா? நீங்க காலையில சவாரிக்கு போயிட்டு லேட்டா வருவீங்கன்னு நினைச்சேன், நான் கூட இப்ப பூவெல்லாம் கொண்டு போய் அங்க வியாபாரத்துக்காக போயிட்டு தாங்க வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே முத்து, ஏன் மீனா ஏமாத்திட்டு இருக்க? நீ உன் தம்பி பிறந்தநாளை கொண்டாட கோயிலுக்கு போயிருந்தன்றத எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அதே கோயிலுக்கு தான் சவாரியோட வந்திருந்தேன். அப்போ உன்னை பார்த்த உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? ஏன் மீனா என் பேச்சை மீறி இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டாளேன்னு. ஏன் மீனா, நான் சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா? உன் தம்பி பண்ற விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம், நீ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாவும் என் பேச்சை மீறி நீ அப்படி போயிருக்கியே அப்படின்னு சொல்லி கோவத்துல இங்க மீனாவுக்கும் முத்துவுக்கும் இடையில பெரிய பிரச்சனை வர இங்க மீனா ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்க, முத்து திட்டிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்குற ரோஹிணி, மனோஜ், விஜயானு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
பாத்தியாடா மனோஜ், ஏதோ மாடியில் ரூம் கட்ட போகிறேன், இந்த பெரிய கட்டில் அந்த ரூமில் தான் போட போகிறேன், நாங்கள் 2 பேரும் அந்த ரூமில் சந்தோஷமாக வாழ போகிறோம், இதில் வேற இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறாங்கன்னு அந்த காம்படிஷனில் பெஸ்ட் கப்புள் அவார்டு வேற கொடுத்துருக்காங்க, இவங்களா சிறந்த தம்பதி. பார்த்தல இவங்க சந்தோஷம் எல்லாம் வெறும் 2 நாள் தான். எப்படி மழை பெஞ்ச உடனே வெயில் வர மாதிரி இவங்களோட சந்தோஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். இந்த மீனாவும் ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. இந்த முத்து என்னடானா தேவையில்லாமல் மீனா வந்து திட்டுவான், எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்துவான். இது எப்பயுமே நடக்கிறது சகஜம் தானே. இது அந்த காம்படிஷன் நடத்துறவங்களுக்கு தெரியாம போய் தான் இவங்களுக்கு போய் அந்த பரிசெல்லாம் கொடுத்து 1 லட்ச ரூபாயை வேற தூக்கி கொடுத்துட்டாங்க. வெளியில ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிற இவங்க 2 பேருமே வீட்டில் செய்யற அலப்பறை அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி விஜயா முத்துவையும் மீனாவையும் வாய்க்கு வந்தபடி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க மனோஜும் பாத்தீங்களாமா, ஏதோ பிரச்சனையே வராத தம்பதிங்களுக்கு இடையில ஏதோ ரகசியம் இருக்கு அப்படி இப்படின்னு இந்த முத்துவும் மீனாவும் பேசினாங்களே. இப்ப பாருங்க, இந்த மீனா என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா, அவளோட தம்பி பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்திருக்கா, அதை வந்து சொல்லாம போயிட்டான்னு எப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. நானும் ரோஹிணியும் தான் சிறந்த தம்பதிகளை தவிர்த்து மற்ற யாரும் கிடையாது. இந்த முத்துவும் மீனாவும் எங்க பக்கத்துல கூட நிற்க முடியாது. இவங்களுக்கு பரிசு கொடுத்தது பெரிய தப்புன்னு இப்பயாவது உங்க எல்லாருக்கும் தெரியுதா அப்படின்னு ரோஹிணி மனோஜினி எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணி இங்க முத்து மீனாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இங்க ரோஹிணி அழுதுட்டு இருக்க மீனா கிட்ட போயிட்டு, என்ன மீனா, என் புருஷன் முத்து மாதிரி யாருமே வர முடியாது, அவர் என்ன செஞ்சாலும் நான் புரிஞ்சு நடந்துப்பேன் அப்படி இப்படின்லாம் அங்கே காம்படிஷனில் பேசுனீங்களே, அதுவும் முத்துவை விட்டு கொடுக்காம பேச போய் தானே முதல் பரிசு வேற கிடைச்சிது. ஆனால் அது எல்லாமே நடிப்புன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? நீங்கள் படிக்காதவங்க மீனா, அப்படி தான் நடந்துப்பீங்க. ஆனால் நானும் மனோஜும் படித்தவங்க, எங்களுக்கு இடையில எந்த விதமான ரகசியமும் கிடையாது, எப்பயுமே பிரச்சனையும் வராது. பார்த்தீங்களா, இங்கே மனோஜ் எனக்குன்னு தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து, தாலி செயின், இங்கே அத்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு, உங்களை மாதிரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி வாய்க்கு வந்தபடி இங்கே மீனாவை ரொம்பவே பேசி அவமானப்படுத்துகிறாங்க. மீனாக்கு ஒரு பக்கம் ரொம்ப அவமானமாக இருக்குன்னா, இங்கே இன்னொரு பக்கம் முத்துவுக்கு ரொம்பவே கோபமாக வருது. இங்கே முத்து மீனா கிட்ட, நீ என் பேச்சை மீறி உன் தம்பியை பார்க்க போனதால இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால மீனா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் மீனா எப்பயும் போல வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்க, ரோஹிணி ஒரு பக்கம் பார்லர் கிளம்பிட்டு இருக்காங்க. மனோஜ், நான் பெரிய பிஸ்னஸ் மேன், சீக்கிரமா கடைக்கு போகணும், மீனாவை சீக்கிரமா சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. உடனே விஜயாவும், என்ன மீனா, முத்து ஏதோ திட்டான்னு வீட்டு வேலையை செய்யாமல் அப்படியே வேலைக்கு போயிடலான்னு பார்த்தியா? பாரு, என் பணக்கார மருமக ரோஹிணியும் என் பையன் மனோஜும் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வீட்டு வேலையெல்லாம் பாரு அப்படின்னு எல்லாரும் மீனாவே பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அழுதுகிட்டே முத்து பேசின எதையும் மறக்க முடியாமல், ஏன் வீட்டுக்காரர் என்கிட்ட பேச மாட்டேனோ, அவர் பேச்சை நான் மீறிட்டேன்னு சொல்லி இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இங்கே கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வாசலில் வந்து நிற்க, இதை பார்த்த உடனே விஜயா, ஏமா ரோஹிணி, ஓடியா ஓடியா, உனக்கு உங்கள் அப்பா பெரிய பார்சல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு போல, பாரு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஆமாம், ஒருவேளை உங்கள் அப்பா அனுப்பியிருப்பாரா இல்லை உங்கள் மாமா அனுப்பியிருப்பாரா? பார்சல் பார்க்கவே பெருசாக இருக்குது, பார்சலில் பணத்தை வச்சு அனுப்பியிருப்பாங்களோ, இல்லை ரோஹிணிக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்குமோ அப்படி இப்படின்னு சந்தோஷத்தில் இங்கே விஜயா ரொம்பவே துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்ன தேடி இவ்வளோ பெரிய பார்சல் வந்திருக்கு, யார் அனுப்பியிருக்காங்கன்னு வேற தெரியலையே, உள்ளே என்ன இருக்குன்னு வேற பயமாக இருக்கே, திறந்து பார்த்து இதுவும் தேவையில்லாத விஷயம் இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இல்லை என்னை பற்றின உண்மையை ஏதாவது அனுப்பியிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ரோஹிணி. ரோஹிணியை தேடி வந்த ஆளுக்கிட்ட இருந்து அந்த பெரிய பார்சலை வாங்கின ரோஹிணிக்கு சந்தோஷம் இல்லை, ஒரே பயமாகவே இருக்குது. அங்கே வெளியில் வந்த மனோஜ், என்ன ரோஹிணி இதெல்லாம், பெரிய பார்சல் வந்திருக்கு, சூப்பர் தான் போ, அப்படி இந்த பார்சலில் என்ன ரோஹிணி இருக்குது, யார் அனுப்பியிருக்காங்கன்னு உனக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க, இல்லைங்க நம்ம வீட்டு அட்ரஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க, யார் அனுப்பியிருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, சரி ரோஹிணி திறந்து பார்க்கலாம் அப்படி என்னதான் இருக்குன்னு, ஏன்னா பார்சல் பெருசாக இருக்கே அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே ரோஹிணி, வேண்டாங்க, நீங்கள் தான் வேலைக்கு கிளம்பிட்டீங்கல்ல, முதல்ல நீங்கள் கடைக்கு போங்க, நானே திறந்து பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா மெதுவாக பார்லர் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, விஜயா விடாப்பிடியா, அது என்ன ரோஹிணி, உங்கள் அப்பாவோ மாமாவோ உனக்காக தேவையான பொருளெல்லாம் அனுப்பியிருக்காங்க, உள்ள தங்கம் இருக்கோ வைரம் இருக்கோ, முதல்ல திறந்து காமி ரோஹிணி, யார் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்குற வரைக்கும் எனக்கு மனசே ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை ரோஹிணியோட அப்பா ஜெயிலேருந்து வந்திருப்பாங்களா, ரோஹிணிக்காக தங்கம் வைரம்னு நிறைய நகைகளை வச்சு அனுப்பிட்டாரோ, இல்லை பணத்தை அனுப்பியிருக்காரோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரோஹிணி பயத்தில் என்ன இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் மெதுவாக அந்த பார்சலை பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. பார்சல்குள்ள வெறும் பேப்பராக இருக்கிறதெல்லாம் பார்த்து ரோஹிணி ரொம்ப கடுப்பாகிறாங்க. மனோஜ், பாத்தியா, யாரோ தேவையில்லாமல் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காகவே இப்படி பார்சல்ன்ற பேரில் பேப்பரெல்லாம்
பேப்பரெல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல பார்சலுக்குள்ளே எதுவுமே இருக்காதுன்னு. நீ பேசாமல் கிளம்பு மனோஜ், இந்த பெட்டியை அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், பார்சலை பிரிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச உடனே விஜயா, அட என்னம்மா ரோஹிணி, உள்ள பொருளெல்லாம் நசுங்கிடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இடையில பேப்பர்லாம் வச்சுதாம்மா அனுப்புவாங்க, இது கூட உனக்கு தெரியாது, நீ தள்ளிக்க, உள்ள என்ன இருக்குன்னு நானே பார்க்குறேன் அப்படின்னு எல்லா பேப்பரையும் எடுத்து பார்க்க அங்கே அடியில் ஒரு பெரிய கவர் இருக்குது. அந்த கவருக்குள்ளே பேப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்து பார்த்த விஜயா, என்ன ரோஹிணி, வெறும் கவரில் ஃபோட்டோஸு பேப்பர் இது மட்டும்தான் இருக்குது, இதை அனுப்புறதுக்கா இவ்வளோ பெரிய பார்சலை உன் பேரை போட்டு அனுப்பியிருக்காங்க, இதுக்கு அனுப்பாமலே இருந்திருக்கலாம், நான் என்னவோ நகைலாம் இருக்குது பணம்லாம் அனுப்பியிருக்காங்க போல், உங்கள் அப்பா தான் அனுப்பியிருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், மலேசியாவிலேருந்து வந்த பார்சல்னு பார்த்தா பக்கத்தில் யாரோ உனக்கு தெரிஞ்சவங்க தான் அனுப்பியிருக்காங்க போலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மனோஜ், அந்த கவரை கொடு ரோஹிணி, அந்த கவருக்குள்ளேயாவது நம்ம விருப்பப்பட்ட மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், அப்படி எதை தான் வச்சு அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கவரில் உள்ள ஃபோட்டோஸ் பேப்பர்ஸ்ன்னு எல்லாத்தையும் எடுத்து பார்த்த மனோஜ் பேரதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே மனோஜ் ரோஹிணி கிட்ட, என்ன ரோஹிணி இதெல்லாம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே அப்படின்னு கேட்க, ஃபோட்டோவை பார்த்த ரோஹிணிக்கு ஒன்றுமே பேச முடியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு பயத்தில் நிற்கிறாங்க. உடனே விஜயாவும் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்து, ஏய் ரோஹிணி, என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஒரு சத்தம். வீட்டில் இருந்த அண்ணாமலை, மீனா, முத்துன்னு எல்லாருமே வந்து பார்க்கும்போது அப்போ தான் தெரிய வருது, அந்த ஃபோட்டோவில் ஏற்கனவே ரோஹிணி கல்யாணமான அந்த நபரோட இருக்காங்க. ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமானவ, அவளுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்ற விஷயம் தெரியாத வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த ஃபோட்டோவை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷோட பிறந்த நாளைக்கு ரோஹிணி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த கவரில் வச்சு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து தாங்க முடியாத விஜயா, என்ன ரோஹிணி பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீ தானே, அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி இந்த பிரச்சனையெல்லாம் மறைச்சு தான் நீ என் பையன் மனோஜை கல்யாணம் பண்ணியா, இப்பயாவது உண்மையை சொல்லு, ஏதோ இந்த பார்சல் மூலமாக பெரிய ஒரு வரவு எனக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தேன், ஆனால் உன்னை பற்றின உண்மை எல்லாமே இப்படி அப்பட்டமாக இந்த பார்சல் மூலமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்றை போய் நல்ல பொண்ணு, வெளியூர்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்க, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பாக போச்சு. என் வீட்டுக்காரர் அப்போவே சொன்னார், ரோஹிணி யாருன்னே தெரியாமல் நீ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, பின்னாடி ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் என்ன செய்வேன்னு கேட்டார். ஆனால் உன்னை பற்றி விசாரிக்காமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சது பெரிய தப்பா போச்சு, இப்பயாவது உண்மையை சொல்லுடி, இன்னும் என்னென்னத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ தெரியலையே. அந்த போட்டியில ஜட்ஜு சொன்னது சரியா போச்சு, எங்களுக்கு இடையில உள்ள எல்லாத்தையுமே இந்த ரோஹிணி மறைச்சு தான் வச்சிருக்கா, அது தெரியாம இந்த ரோஹிணி எதையுமே என்கிட்ட மறைச்சதில்லை, வெளிப்படையா சொல்லிடுவான்னு நான் வேற அந்த போட்டியில கலந்துக்கிட்டு அப்பட்டமா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இந்த முத்து மீனாவே பரவாயில்ல போலையே, முத்துவுக்கு மீனா எப்பயுமே உறுதுணையாக தான் இருக்கா, ஆனால் இந்த ரோஹிணி இவ்வளோ விஷயத்தையும் ஏமாற்றி என் வாழ்க்கையவே கெடுத்துட்டாளேம்மா அப்படின்னு இது எதையுமே எதிர்பார்க்காத மனோஜ் கண்கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த விஜயா, பாத்தியா ரோஹிணி, என் பையனையும் அழ வச்சுட்டு அவன் வாழ்க்கையவும் கெடுத்துட்டல்ல, உன்னை நம்பினதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த வீட்டில் நீ சந்தோஷமா வாழலான்னு எதிர்பார்க்குறியா, முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி அழுதுகிட்டே, ஆண்டி என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நான் மனோஜை ஏமாற்றணும் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு, இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் சந்தோஷமாக வாழணும்னு நினச்சி தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லை, என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரோகிணி அழுகிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லை அந்த கிறிஷ் தான் உன்னோட பையன்ற உண்மையை மறைச்சி இப்படி எங்களை ஏமாத்தின நீ எல்லாம் எனக்கு மருமகளாக இருக்க தகுதியே இல்லாதவ, முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து முத்து, மீனா, அண்ணாமலைன்னு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. உடனே முத்து, பார்த்தீங்களாமா, அப்பா சொல் பேச்சை கேட்காம ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பணத்து மேலே ஆசைப்பட்டு இந்த உங்கள் பையன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்ல, பார்த்தீங்களா, பார்சலில் வந்தது பணம் இல்லை நகை இல்லை, உங்கள் மருமக ரோகிணியை பற்றின உண்மையை யாரோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பார்சல் மூலமாக அனுப்பி வச்சுருக்காங்க, இப்போ கூட பணம் தான் வந்திருக்குன்னு ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் இந்த ரோகிணி யாருன்ற உண்மை உங்களுக்கு இப்பயாவது தெரிய வந்துச்சா, நீங்கள் என்னவோ மீனாவை திட்டிகிட்டு இருந்தீங்க, நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல தம்பதி இல்லை, எங்களுக்கெல்லாம் காம்படிஷனில் பரிசே கொடுத்துருக்க கூடாது அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, பார்த்தீங்களா, ஏற்கனவே கல்யாணமான இந்த பார்லலம்மா மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி இப்படி உங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க, இனிமேல் என்னை பற்றியோ மீனாவை பற்றியோ பேச உங்கள் யாருக்கும் எந்த விதமான தகுதியும் கிடையாது, இப்போவாது பார்லலம்மாவை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிய வந்துச்சே, அதுவே எனக்கு போதும். ஏன் பார்லலம்மா, இப்படியா குடும்பத்தை ஏமாத்துறது, உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டோமே, இந்த உண்மையை எதுக்காக மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து. எதுவுமே பேச முடியாமல் ரோஹிணி தலை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்க, உடனே மீனாவும், ஏன் ரோஹிணி, என்னை என் வீட்டுக்காரர் திட்டின உடனே என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படி வாய்க்கு வந்தபடிலாம் என்னை அவமானப்படுத்தி பேசுனீங்க,
ஆனால் நீங்களே இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் இந்த வீட்டில் வாழ்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இல்லை என்ன உரிமை இருக்குது? இப்போ எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறது நீங்கள் தான். விஜயா அத்தைக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? இதில் என்ன வேற ஏளனமா பேசுறீங்களா அப்படின்னு மீனா வேற திட்டிட்டு இருக்காங்க. இங்கே ரோஹிணி யார் இந்த பார்சல் அனுப்பி வச்சாங்கன்னே தெரியல, நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ விஜய் ஆண்டி என்னை வீட்டை விட்டே வெளியில் போக சொல்கிறாங்களே, என்னை பற்றின உண்மை எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஃபோட்டோஸ் மூலமாக எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. நான் எல்லார்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்டேனே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்க எப்படி சமாதானப்படுத்தன்னு தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க ரோகிணி. இன்னொரு பக்கம் PA தினேஷ் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த ரோகிணி எனக்கு பணம் தரேன்னு சொல்லி இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தா. அவளுக்கு அனுப்பின பார்சல் மூலமாக இன்னைக்கு கண்டிப்பாக அவளை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். என்னை எப்படி என் குடும்பத்தை விட்டு பிரித்து தொழில் செய்ய விடாமல் என்னை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்த அந்த ரோஹிணி இப்போ அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அவளோட வீட்டுக்காரராக இருக்கட்டும், அவளோட மாமியாராக இருக்கட்டும், அவளை அதே மாதிரி வீட்டில் இருக்க விடக்கூடாதுன்னு வெளியில் அனுப்ப போகிறாங்க. அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு ரோஹிணிக்கு பார்சல் அனுப்புனதே நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் PA தினேஷ் ரோஹிணி படப்போகிற வேதனையை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு.